Hello everyone. இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற கைனமெட்டிக்ஸ் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் 6. A vector A is given in the following figure. ஸோ இதான் வெக்டார் ஏன்னு சொல்லி ஒரு வெக்டார் இருக்குது. 4A வெக்டார்னா எவ்வளோன்னு கேட்குறாங்க சார். இதுதான் A வெக்டார். இதோட மேக்னிடியூட் எவ்வளோ 1, டைரக்ஷன் என்ன இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ 4A வெக்டார் என்ன சார் இருக்கும், இதே மாதிரி மேக்னிடியூட் 4 தடவை 1 2 3 4 அப்ராக்சிமேட்லி. ஸோ இதான் 4A வெக்டர். என்ன நல்லா பாரு, டைரக்ஷன் A வெக்டரோட டைரக்ஷனில் இருக்கணும், மேக்னிடியூட் என்ன இருக்கணும் இதை விட 4 மடங்கு 1 2 3 4. ஸோ இது 4A வெக்டார். அப்போ -4A வெக்டார் எப்படி எழுதுவோம், இது -4A வெக்டார். புரியுதா? ஸோ இதான் இதுக்கான சொல்யூஷன். இது அந்த அளவுக்குலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, பட் இதெல்லாம் பேசிக்ஸ். ஏன்னா இது தெரிஞ்சால் நீங்கள் அடிஷன் ஆஃப் வெக்டர் சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர் பண்ண முடியும். ஏன்னா A வெக்டார் ப்ளஸ் B வெக்டாரில் இதுதான் B வெக்டார்னா -B வெக்டர் எப்படி வரும், இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும். சரியா? நீ இப்படி போட்டாலும் சரி இல்லை இப்படி போட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஸோ இது -B வெக்டார். -B வெக்டார்னா B வெக்டரோட மேக்னிடியூட் அதே இருக்கணும், டைரக்ஷன் உல்ட்டாவாக இருக்கணும். தேங்க்யூ.